Hi friends, welcome to Kanavu Illam Manai. இன்னைக்கு நம்ம வீடியோல 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1092 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரே லொகேஷன்ல அமைஞ்சிருக்க ரெண்டு அழகிய வீட பார்க்க போறோம். செம்ம லொகேஷன்ல செம்மையான பிரைஸ்ல சுற்றிலும் நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்க ரெசிடென்ஷியல் ஏரியால தான் நம்ம வீட்டை பார்க்க போறீங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இதே மாதிரியான ஒரு அழகான கார்னர் ஹவுஸ் அவைலபிள் இருக்கு. அதோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கு. நம்ம வீடியோவில் பார்க்குற வீட்டோட ஃபேசிங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் போர்ட்டிகோ வெஸ்ட் ஃபேஸ்லையும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுற ஃபேசிங் நார்த் ஃபேஸ்லையும் அமைஞ்சிருக்கு. கார்னர் வீடு ஒரு பட்ஜெட்லேயும் இப்போ பார்க்குற வீடு ஒரு பட்ஜெட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வீடும் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீடு அமைஞ்சிருக்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டு புதுக்கோட்டை NH ரோட்டில் இருக்க MIET இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அண்ணா நகர் 100 ஃபீட் ரோட்டில் இருந்து 800 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ஏர்போர்ட் KK நகர் மாதிரியான பிரைம் லொக்கேஷனாக ஃப்யூச்சரில் அமையும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடு ஃப்யூச்சரில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் உங்களுக்கு அமையும். வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிசைனாக கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோல யாரும் பண்ணாத அளவுக்கு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். செட்பேக் ஏரியாவில் 2 அடி கேப் கொடுத்து அதில் டேப் ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம். இந்த போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 12.6க்கு 15க்கு கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய இன்னோவா கார் நிப்பாட்டுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சேஃப்டி கேட்டை ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போசிட்டில் டெரஸ்க்கான வே பார்க்குறீங்க. அதில் இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்க வீட்டோட ஹால் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ளவரிங் மாடலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக் வுட்டில் கொடுத்துருக்க டோரை தான் பார்க்குறீங்க. இப்போ ஹாலில் கொடுத்துருக்க ஃபால் சீலிங், டிவி யூனிட், மினி டைனிங் ஹாலோட ஒரு ராயல் ஹால் லுக்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17.6க்கு 15 நல்ல ஸ்பேஸபிளாக கொடுத்துருக்கோம். ஹால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஹை குவாலிட்டியில் வால் மவுண்ட் டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹாலோட ஃபால் சீலிங்க்கு ஏற்ற மாதிரியும் லைட் கலரிங்க்கு ஏற்ற மாதிரியும் வெர்டிஃபைல் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹாலில் 2 ஃபேனும் டைனிங்கில் ஒரு ஃபேனும் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங்கோட சென்டர் பாயிண்ட் பிளேஸில் கோல்டு வித் ஒயிட் பிளாக் ஸ்டாரில் லைட் செட்டப் பண்ணி உட் கலர் சரௌண்டிங் கொடுத்து அதோட கலரில் ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது மாடுலர் கிச்சன். கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். எல் ஷேப்பில் உள்ள கிச்சன் கவுண்டர் டாப்பும் பேஸ் கேபினட்ஸ் வித் அட்டாச்டு டோர்ஸ் கொடுத்துருக்கோம். சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஷெல்ஃப் கொடுத்து உட் கலரில் வால் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஏர் வென்டிலேட்டர்ஸ்க்காக டபுள் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். மேலே லேஃப்ட் ஸ்டோரேஜ்க்காக பிளேஸ் உட்டில் கொடுத்துருக்கோம். இந்த மாடுலர் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11. லிவிங் ஹாலோட வால் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்து டைனிங் ஹால் ஃப்ரெஷ்னஸ்க்காக ஏர் வென்டிலேஷனுக்காக விண்டோ கொடுத்துருக்கோம். வித் சீலிங் ஃபேனோட வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சைடில் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோரேஜ் பிளேஸாகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாலில் இருந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கு என்டர் ஆகுறோம். இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் என்டர் ஆகுறோம். பெட்ரூம்க்கு பீச் வித் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஏர் வென்டிலேஷனுக்காக டபுள் விண்டோஸ் கொடுத்துருக்கோம். வால் மவுண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரர் கொடுத்துருக்கோம். டாப்பில் லேஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த ரூமுக்கும் வெர்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12.3. மாஸ்டர் பெட்ரூம்னாலே கண்டிப்பாக அட்டாச் டாய்லெட் கொடுத்துருப்போம். இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா PVC டோரில் கொடுத்து வாலில் 7 ஃபீட் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 7. இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹாலில் இருந்து நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கான ஏரியாவை பார்க்குறோம். அதுலேருந்து டேர்ன் பண்ணோன்னா நம்ம இன்னொரு பெட்ரூமை பார்க்குறோம். பிஸ்தா கிரீன் வித் லைட் ப்ரௌன் கலர் வாலில் கொடுத்துருக்க அழகான பெட்ரூம் இப்போ பார்க்குறோம். இந்த ரூம்லையும் ஏர் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமில் கொடுத்துருக்க மாதிரியே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் லேஃப்ட்டும் கொடுத்து
சேம் வெர்டிஃபைட் டைல்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் மட்டும்தான் அட்டாச் டாய்லெட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பிவிசி டோரில் வாலில் 7 ஃபீட்டில் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 7. இப்போ நம்ம பெட்ரூமில் இருந்து ஹால் வழியாக வெளியே வரோம். வெளியே வந்தோடனே இப்போ நம்ம காமன் டாய்லெட்டுக்கான ஏரியாவை தான் பார்க்குறோம். இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 5. ஸ்டேர்ஸ்க்கு கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்குது. டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கிரானைட் வெர்டிஃபைட் டைல்ஸு வித் ஸ்டீல் ஹேண்ட் ரெயிலோட கொடுத்துருக்கோம். நம்ம டெரஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெரஸ் போய் அங்கேருந்து ஓவரால் வியூ பார்ப்போம். நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ வீடு இருக்குன்னு, வீட்டு மனைகள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்கள்கிட்ட பிளாட் இருக்குது, இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆசைப்பட்டாலோ கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோ அப்டேட்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.